Hello viewers, welcome to our channel Indian Spicy Masala Box. இன்னைக்கு Dhaba Style Channa Masala எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க bell icon-ஐ press பண்ணிக்கோங்க. இந்த dish பண்றதுக்கு ஒரு கடாயில 2 tablespoon எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 2 ஏலக்காய், 3 பிரிஞ்சி இலை, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இது எல்லாமே ஒரு நிமிஷம் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி அரைச்சு சேர்த்துடலாம். 2 நிமிஷம் வதங்கட்டும் வெங்காயம். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். 5 to 6 minutes இதே மாதிரி வதக்குங்க. இந்த டைமில் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கலினா குழம்பு திக்காக இருக்காது. அதனால ஒரு 6 to 7 minutes இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி சேர்த்துடலாம். தக்காளி 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ மசாலா பவுடர் எல்லாமே சேர்த்துடலாம். 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள். இது எல்லாமே நல்லா கலந்துட்டு 1 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ சென்னா சேர்த்துடலாம். 250 கிராம் சென்னாவை ஓவர் நைட் ஊற வச்சுட்டு 5 to 6 விசில்ஸ்க்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். வேக வச்சு எடுத்து இந்த சென்னாலேருந்து 1/4 கப் மட்டும் எடுத்துட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது 1/2 கப் டீ டிகாஷன் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் டீ தூளை 1/2 கப் வாட்டரில் சேர்த்துட்டு கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு அந்த டிகாஷனை இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி டீ டிகாஷன் சேர்த்திங்கன்னா தாபா ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கிரேவிக்கு தண்ணி 1 கப் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டாக 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு லிட்டு போட்டு 5 minutes கொதிக்க விடுங்க. இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துடலாம். லாஸ்ட்டாக 1 டேபிள்ஸ்பூன் ஆயிலில் பெருங்காயத்தூள், இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து தாளிச்சிட்டு அதை இந்த கிரேவியில் சேர்த்துக்கிறேன். இப்போது தாபா ஸ்டைல் சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.